பங்கு யாருக்கு வேண்டும்? ஆண்டவருக்கு வேண்டும். ஆண்டவருடைய வருகையின் போது நீங்கள் வேண்டும். ஆகவே பாவம் அற்று இருக்க வேண்டும், சாபம் அற்று இருக்க வேண்டும், வியாதி அற்று இருக்க வேண்டும், பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் பிழைத்திட வேண்டும், ஆசீர்வாதத்தோடும் இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தருடைய மூன்றாம் பங்கு. ஹல்லேலூயா. அவை பொன்னை போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். இட் இஸ் நேச்சுரல். ஹல்லேலூயா. அல்லேலூயா. பொன்னையும் வெள்ளியையும் எப்படி புடமிடுவாரோ அப்படியே அவர் புடமிட்டு அவருக்கென்று இந்த ஜனத்தை வைத்திருப்பார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இதோ என் ஜனம் என்று சொல்லுவார். அவரே சொல்லுவார். எல்லாரும் ஜனங்கள் அல்ல, எல்லாரும் வழிதப்பி போனவர்கள். ஆனால் வழிதப்பி போனவர்களாக இருந்தாலும் மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொண்டு இனி அந்த பழைய வாழ்க்கைக்கு திரும்பாமல் கர்த்தருடைய பாதத்தில் என்றென்றைக்கும் வந்திருக்கிற பிள்ளைகள் தான் அவருக்கு வேண்டும். அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த பங்கு. அவர் என்ன சொல்வார்? நீங்கள் எனக்கு பிள்ளைங்கன்னு சொல்கிறார். நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? நீர் என் தேவன் என்று சொல்லுவோம். ஒரு சம கையை தட்டுங்க. இன்றைக்கு சொல்லுங்கள், அப்பா நான் உமது பிள்ளை. ஹல்லேலூயா. நீர் என் தேவன். நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம். நான் அடிக்கடி என்னுடைய ஜெபமே 2 வார்த்தை தான் சொல்லுவேன். அதுக்கு மேலே ஜெபமே பண்ண மாட்டேன். ஜெபம் பண்ணாத ஊழியக்காரன் உண்டுன்னா நான் தான். ராத்திரி ஜெபம் பண்ணுவோம், அது வேறு விஷயம். அது பேய் பிசாசு ஓட்டுற ஜெபங்கள். மற்றபடி எல்லாம் இது சும்மா வேண்டுதல் ஜெபம் வைக்க மாட்டேன். நான் ஏதாவது நெருக்கங்கள் வந்தாச்சுன்னா, ஆண்டவரே நான் உன் பிள்ளை, நீர் என் தேவன். அவ்வளோதான். 2 வரி தான் சொல்லுவேன். என் பிரச்சனை அத்தனையும் தீர்க்கப்படும். உற்சாம கையை தட்டுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குற தேவன். இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்திருக்கிறேன். செய்வேன் என்று சொல்லலை, செய்திருக்கிறேன். இன்றே அது தோன்றி இருக்கிற என்று சொன்னால், வனாந்தரமாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை பாதையில் ஆண்டவர் ரோடுகளை போட்டு தரார். நீ கடந்து போகிறதுக்கு என்ன தேவையோ, என்ன பாதை தேவையோ, என்ன பொருளாதாரம் தேவையோ, இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்கு என்ன கிருபை வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர் கொடுப்பதற்கு அவர் இன்றைக்கு மனதுருகி நிற்கிறார். ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. அடுத்து அவாந்தரம். அவாந்தரத்தில் தண்ணியே கிடைக்காது, பாலைவனம். ஆனால் நீ குளிக்கிறதுக்கும் நீராடுவதற்கும் தண்ணியே தருவேன், ஆறுலேயே உண்டாக்குறேன். இப்போ நம்முடைய வாழ்க்கை இன்று எல்லோருக்கும் ஒரு மோசமான வாழ்க்கை. மற்றவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு மோசமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசுவை தேடியும் விடுதலை கிடைக்கவில்லை, சபைக்கு சென்றும் விடுதலை கிடைக்கவில்லை, ஒரு பொருளாதார மாற்றம் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை. எங்கே பார்த்தாலும் வெட்கப்பட்டு நிற்கிற ஒரு அவல நிலை. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் நம் கர்த்தர். ஹல்லேலூயா. 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 சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆமென். ஆண்டவரை தேடுவோருக்கு குறை இல்லை. இப்போ இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் தான் தேடுறோம், ஆனால் குறைகள் தான் இருக்கிறது இல்லையா? ஏனென்றால் ஆண்டவரை தேடுவோருக்கு தான் குறை இல்லை. ஆண்டவரை மெய்யாய் தேடுவதற்கு ஒரு குறையும் இராதபடிக்கு கடைசி காலத்தில் வச்சுருப்பார். அப்போ தான் பரிசுத்தமாகும். இப்போ நம்ம 80% இருக்கலாம் பரிசுத்தம், 90% இருக்கலாம், 70% இருக்கலாம், 50% இருக்கலாம், ஜஸ்ட் பாஸ் மார்க் கூட இருக்கலாம். ஆனால் குறையில்லாத ஒரு வாழ்க்கைக்கு அவர் அழைக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் புலம்பல் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், நம்பிக்கையோடு எழுதுகிறோம். எக்ஸாமில் ஜெயம் இல்லை என்றால் ஆண்டவர் கைவிட்டார் என்று பழியை சொல்லுவோம். ஆண்டவர் கைவிட்டார். ஒரு பிஸ்னஸ் அவர் சொல்லி தான் துவங்கி இருப்போம், ஆனால் பிஸ்னஸ்ஸு 0 பேலன்ஸுக்கு வந்துடும். அப்போ ஆண்டவர் கைவிட்டார். ஆண்டவர் என்னை வியாபாரத்தை நடத்தவில்லை, நான் நஷ்டம் அடைந்து விட்டேன், இந்த ஆண்டவரை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிற புலம்பல். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு. உற்சாம கையை தட்டுங்க. அல்லேலூயா. தேவன் ஜனங்களை செங்கடல் வழியாய் நடத்தி கொண்டு வந்து
தண்ணியில் ஒரு அற்புதம் செய்தார். மிகப்பெரிய தண்ணி. ஒரு சமுத்திரம் ரெண்டாக பிளப்பது என்பது கூடாத காரியம். ஆனால் ஒரே வினாடியில் சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து ரோடை உண்டாக்கி ஜனங்களை அழைத்து வருகிறார். இப்போ தண்ணியில் மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடந்திருப்பதை அந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். தண்ணி மதலாக நிற்கிறது. தட்டி பார்த்திருப்பார்கள், கை வச்சு முறுக்கி இடித்து பார்த்துருப்பாங்க, என்னெல்லாமோ பண்ணியிருப்பாங்க. பிள்ளைகள் துள்ளி விளையாடி இருக்கலாம். சகதிப்படாதபடி, ஒரு முள்ளு கூட படாதபடிக்கு ரோடு போட்டே கொடுத்துட்டார் ஒரு நாடியில். அப்படிப்பட்ட ஜனங்கள் கரையில் வந்ததும் ஒரு சோதனையை அனுப்பினார். தண்ணி தாகத்தை வைத்தார். இதுவரைக்கும் எகிப்து தேசத்தில் தண்ணி கிடச்சிது, நல்ல சாப்பாடு கிடச்சிது, அடிமை வேலையும் கிடச்சிது. அது அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுது. இப்போது மோசையை பார்த்து புலம்புகிறார்கள். மோசே, நாங்கள் எகிப்து தேசத்தில் கடினமான வேலை செய்திருந்தாலும் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை. இப்போ குடிக்க தண்ணி வரைக்கும் இல்லை. ஏன்னா சாகடிக்கிறதா நீ கூட்டிகிட்டு வந்தேன்னு போவாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்? உடனே ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை தேவன் அனுப்பினார். பாம்பு அனுப்புறது யார்? தேவன் தான் அனுப்பினார். அல்லேலூயா. அந்த பாம்பு ஏறக்குறைய 3000 பேரை கடித்து கொன்றது. ஏறக்குறைய 3000 பேரை கடித்து கொன்றது. ஆண்டவர் இந்த பேய்களையும் பிசாசுகளையும் அவர் தான் பயன்படுத்துவார். பேய்கள் உங்களை பயன்படுத்த முடியாது. உங்களை புடமிடுவதற்கென்றே அவைகளை அவர் பயன்படுத்துவார். பல்லு தேய்க்கணுன்னா என்ன வேணும்? ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் வேணும். நீங்கள் சுத்தமாகணுன்னா 5-6 பேயும் பிசாசும் வேணும். ஏன்னா பேய் பிசாசு வந்தால் தான் ஆண்டவரை தேடுவியா, இல்லைன்னா தேட மாட்டீங்க. வீட்டில் பஞ்சம் வந்தால் தான் ஆண்டவரை தேடுவியா, இல்லைன்னா ஆண்டவரை தேடுவியலாம். ஒரு கோடீஸ்வரன் எடுத்து பார்ப்போம், அவனுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்குமா? துதிக்கிறதுக்கு நேரம் கிடைக்குமா? முடிஞ்சால் சண்டே வியாபாரம் பண்ணுவான். ஆகவே வறுமையும் வெறுமையும் எளிமையும் தான் கர்த்தருக்கு சொந்தம். நீங்கள் அப்படி இருந்தால் தான் அவருக்கு ரொம்ப பிரியம். உற்சாகமாக கையை தட்டலாம். ஆகவே இந்த பாம்பை வைத்து 3000 பேரை கொன்று போட்டார். அவருடைய கோபம் என்ற புலம்பல். திரும்பி பார்க்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை சோதனை வரும்பொழுதெல்லாம் திரும்பி பார்க்கணும். முற்காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், இன்றைக்கி விதமாக நடத்துகிறார் அல்லவா, அப்படியாவது சொல்லலாம் இல்லையா? ஆனால் அந்த ஜனங்கள் அப்படி சொல்லலை. அடிமைப்பட்டு கிடந்து கூக்குரல் போட்டது இவங்க தான். கூக்குரல் சப்தத்தை கேட்டு மோசையை எழுப்பி ஆரோனை எழுப்பி தேவன் அங்கே எகிப்துக்கு அனுப்பி ஜனங்களை விடுவித்து பெரும்பாடுபட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தாச்சுன்னா கர்த்தருக்கு விரோதமாய் புலம்பினார்கள். உடனே கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பி அவர் 3000 பேரை கடித்து கொள்ளும்படி கிரியை செய்தார். அடுத்தபடியாக என்னவென்று சொன்னால் மோசை பதறுகிறான். ஓடி போய் ஆண்டவர்கிட்ட நிற்கிறான். ஆண்டவரை கூட்டிகிட்டு வந்த ஜனங்களை நீரை கொண்டு போட்டீரே. அதுக்கு அவர் சொல்லுவார், வணங்கா காலத்தில் உள்ள ஜனங்க இவங்க எல்லாம் திருந்த மாட்டாங்கப்பா, உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார். இல்லை ஆண்டவரே, இந்த ஜனங்களைத்தான் நீர் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னார். இங்கே தேவனை எதிர்த்து நிற்கிறான் மோசே. மோசையினுடைய வாழ்க்கை வரலாறில் முதல் பின்மாற்றம். எப்போவுமே கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் மோசை செய்யணும். மோசையினுடைய சொந்த காரியங்களெல்லாம் ஆண்டவரிடத்தில் கொண்டு வரக்கூடாது. சுய விருப்பங்களெல்லாம் கொண்டு வரக்கூடாது. இப்போ தேசத்தை தேவன் அழிப்பார்னு சொல்லுவார். நிறைய பேர் தேவனே தேசத்தை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம மனந்திருந்ததுக்கு ஜெபம் பண்ணலாம். ஒரு ஊழியக்காரன் மனந்திருந்ததுக்கு ஜெபம் பண்ணலாம். தேசத்தில் அழிவு வருகிறது, மனந்திருந்தி புழைச்சிக்கிடுங்கப்பான்னு சொல்லலாம். அதுக்காக தேவனே நீர் நம்ம உலகத்தெல்லாம் அழிக்கக்கூடாது, நாடெல்லாம் அழிக்கக்கூடாது, பட்டணத்தெல்லாம் அழிக்கக்கூடாது, ஜலப்பிரளயத்தெல்லாம் கொண்டு வரக்கூடாது, நாங்கள் சுகமாக ஜீவிக்க போகிறோம்னு சொல்லி ஊழியம் செய்தாச்சுன்னா அந்த ஊழியக்காரர் தான் முதல்ல சேர்த்து அழிக்க போகிறார். உற்சாகமாக கையை தட்டலாம். பனிஷ்மெண்ட் மட்டும் இல்லை, தீர்த்து கட்டுற ஒரு பனிஷ்மெண்ட்டு. உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நிற்கக்கூடாது. மோசை அங்கே எதிராக நின்றான். கர்த்தருடைய செய்கைக்கு விரோதமாக நின்றான். முதல் கட்டம் அவனுடைய பின்மாற்றம். ஆனால் ஆண்டவர் அதை பொருட்டாக கருதவில்லை. மோசையை அதை கருதவில்லை. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? சரி, உன் விண்ணப்பத்தை கேட்குறேன். சில வழி இல்லாமல் சில விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார். போய் தொலைன்னு சொல்லுவோம் மாதிரி அவரும் விட்டுவிட்டார். சரி, ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ செம்பில் வெண்கலத்தில் ஒரு பாம்பை செய்யின்னார். பாம்பை செய்யின்னு சொன்னது இயேசு தேவனாகும். அல்லையிலே ஒரு சம கையை தட்டுங்க. பின்னிருந்தவர் தான் முன்னிருந்தவர். ஒரு பாம்பை செய், சர்ப்பமாக செய், சிற்பமாக செய், அது வெண்கலத்தில் செய், மண்ணில் செய்யாத.
நல்ல வெண்கலத்தில் செய்யணும்னு சொன்னார். மோசே ஓடி போய் ஒரு வெண்கலத்தை செஞ்சான். பாம்பைத்தான் செஞ்சான். செஞ்சு ஆண்டவர் சொன்னார், ஒரு கொடியில் நிறுத்தி வை, பாம்பு கடித்த எவன் எல்லாம் உண்டோ அவன் எல்லாம் போய் பார்க்கட்டும், அவன் பிழைத்து கொள்வான்னு சொன்னார். அதே மாதிரி பாம்பு கடித்த அத்தனை பேரும் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தார்கள். நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். என்னாகமம் 6:5-6-7 வாசி. உற்சாகமா கையை தட்டி ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம், மரண பரியந்தம் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும் அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. வாசிப்போம். 21:5-6. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நாங்கள் வனாந்தரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன? நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. இங்கே அப்பவும் இல்லை தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பாயிருக்கிறது. அப்பொழுது கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ள அநேகர் செத்தார்கள். அல்லேலூயா. தொடர்ந்து வாசி. அதனால் ஜனங்கள் மோசேயிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினபடியினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். உற்சாகமா கையை தட்டலாமா? அப்போ பாம்பு சிலை எப்படி உருவாச்சு? மோசையினால் உருவாகினது. அல்லேலூயா. அவர் அதிகாரம் கொடுக்கிறார். பாம்பு கடித்தவன் பாம்பை பார்த்தா சரியாயிருவான் என்ன அன்னைக்கு சொன்னார். ஆனால் சொன்னவரை அந்த ஜனங்கள் விட்டு விட்டார்கள். அவருடைய வாக்குத்தத்தம் தான் ஜீவனை கொடுக்கறது. செம்பு சிலையை நீ பாருன்னு தான் சொன்னார். பார்த்த உடனே உயிர் கொடுக்கணுமா இருந்தால் எவன் பார்க்குறானோ அவருக்கெல்லாம் ஆண்டவர் உயிர் கொடுத்தார். தட்ஸ் த பாயிண்ட். அல்லேலூயா. ஆனால் ஜனங்கள் இவ்விதமாக ஆண்டவரை மறந்து ஒரு கூட்டம் ஜனங்கள் பாம்பு தான் கடவுள் என்று சொல்லி போய்விட்டார்கள். அல்லேலூயா. நம்ம அப்படி அல்ல. அல்லேலூயா. பரலோகத்துக்கு ஏறி போகக்கூடிய ஜனங்கள். உற்சாகமாக கையை தட்டுவான். அல்லேலூயா. மோசே இந்த இடத்துல பின்வாங்கினபடியினால் தேவனாகிய கர்த்தர் 6,00,000 யுத்த புருஷர்களுடைய மாமனார் மாமியார் சித்தி பெரியம்மா குட்டி பிள்ளைங்க பேரப்பிள்ளைங்க எல்லாமே சேர்த்து பல கோடி மக்களை கூட்டிகிட்டு வந்து பாலைவனத்தில் தான் கொண்டு தீர்த்தார். ஒருத்தம் கூட போகல, 2 பேரை தவிர. யோசுவாவும் காலேபை தவிர கானான் தேசத்தில்
ஒருவர் மிதிக்கவில்லை, இது அத்தனை பேரையும் பாலைவனத்தில் கொன்றார். பாவம் செய்தாலும் கீழ்ப்படியாமல் போனாலும் ஆண்டவர் கொன்று போடுகிற ஒரு பழக்கம் அவருக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே நாம் எப்பவும் தேவ சப்தத்தை மட்டும் கேட்டு தேவனுக்கென்றே பிரகாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கீழ்ப்படி ரொம்ப முக்கியம். புலம்பல் வரவே கூடாது. புலம்பல் வருதுன்னா இன்னும் 1000 பாம்புகள் அனுப்பிடுவார். ஹல்லேலூயா. யாராக இருந்தாலும் இப்போ பணம் கிடைக்கல ஒரு புலம்புவாங்க, கடன் கிடைக்கலன்னு அவரை புலம்புவாங்க, எல்லாத்துலேயும் ஒரு புலம்பல். அது கிறிஸ்தவருக்கு ஆகாது. புலம்புனா நம்பிக்கை செத்து போச்சு. உங்களுக்குள்ளே இருந்த நம்பிக்கை அவுட்டு, முடிஞ்சு போச்சு. விசுவாசம் உள்ளவன் செத்தாலும் பிழைப்பான். விசுவாசம் உள்ளவன் செத்தாலும் பிழைப்பான். அதுக்கு ஒரு அருமையான ஒரு சாட்சி. கொரோனா காலத்தில் ஆவடி மாநகரத்தில் ஒரு குடும்பத்திற்கு நான் ஜோம் பண்ணுவேன். ஒரு இன்ஸ்பெக்டர் ஃபேமிலி. அவரை பிடிச்சிங்கோங்க, என் பார்வைக்கு இருக்கட்டும், இந்த சீட்டில் வாங்க பிரதர். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமான அற்புதமான ஒரு சாட்சி. அந்த குடும்பத்தில் 7-8 பேர் செத்தாச்சு. கொரோனா தீவிரம். அதை ரோட்டில் கொண்டு ஆட்களை போடுவாங்க. சீட்டு இல்லை, பெட்டு இல்லை, ரோட்டில் சிலிண்டர் இல்லை, ரோட்டில். அந்த மாதிரி கட்டத்தில் இவர் நல்ல வசதி படைத்த ஒரு அதிகாரி. ஆனால் சப் இன்ஸ்பெக்டர், ரிட்டையர்டு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரும் அவரை வீட்டார்கள் எல்லாரும் ஆஸ்பத்திரியில் படுக்க. ஆனால் சூட்கேஸ் மாதிரி ஒரு சிலிண்டர் உண்டு. பாத்ரூம் போனாலும் சிலிண்டரை கொண்டு தான் போனோம். அப்படிப்பட்ட இது கொஞ்சம் கூட அசைஞ்சால் ஆல் அவுட்டு. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன், உச்சகட்டம். அப்போது இவர் படுத்து கிடக்கிற மயக்க நிலையில் படுத்து கிடந்து உயிர் போகிற அந்த வேளையில் அந்த மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், எத்தனையோ லட்சமாக செலவு பண்ணார், இவரை காப்பாற்ற முடியலையே என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்களாம். ஏனென்றால் பணக்கார குடும்பம் ஆனபடினால இவருக்கு கேஸ் கிடைக்குது, சுவாசிக்கிறதுக்கு சிலிண்டர் கிடைக்குது. ஸ்பெஷல் கேர் எடுக்கிறாங்க. 7 டாக்டர்ஸ் எல்லாம் இருந்து பார்க்குறாங்க. ஏன்னா அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டு. ஏன்னா 4-5 போயாச்சு, மிச்சம் இருக்கிற காப்பாற்றுறதுக்கு போராடுறாங்க. அப்போ இவங்களையும் கைவிட வேண்டிய நிலைமை வந்து போச்சேன்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானிக்கிற வேளையில் இவர் மயக்க நிலையில்